ஹாய் ஹலோ செல்லம் செல் எப்படி இருக்கீங்க இப்போலாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடி சூட்டி 75 லவ் மேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வந்துட்டு ஆரம் அண்ட் வந்து யூனா தான் காமிக்கிறோம். யூனா எப்போ போல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்திரிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் ஆரம் இல்லை. ஸோ அவங்க எந்திரிச்சு எப்போ போல் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வேக்கப் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வராங்க. ஸோ எப்போ போல் தான் ஸ்டெப்ஸில் குதிச்சு குதிச்சு விளாடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஆரம் வந்து கிச்சனில் குக் பண்ணிட்டு இருந்தவர் யூனா சத்தம் கேட்டோன்னே அப்படியே டக்குன்னு வந்து ஸ்டெப்ஸ் கிட்டே நிற்கிறாரு. ஆரம்ப பார்த்தோன்னே வந்துட்டு யூனா சிரிச்சிட்டே எப்படி வந்துட்டு எப்போ போல் தான் ஜம்ப் பண்ணி வருவாங்களா, அதே மாதிரி தான் 1 2 அதாவது 2 படிக்கு ஒரு தடவை ஜம்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் படியில் ஜம்ப் பண்ணும்போது நம்ம ஆரம்பில் ஜம்ப் பண்ணி எப்படி வந்துட்டு ஆரம்பம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பம் அப்படியே யூனாவை லிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக கவுச்சில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஸோ யூனாவும் கம்ஃபர்டபுளாக அப்படியே வந்து உட்காராங்க. ஸோ அங்கே இருக்கா வந்துட்டு ஒரு குட்டி டெடி இருக்குது. அதை எடுத்து யூனா கையில் கொடுத்துட்டு யூனாவோட ஹேர்லாம் வந்துட்டு அப்படியே ஃபேஸ் கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டு பின்னாடி வந்து டைட் பண்ணிட்டு இருக்காரு. போனிடெயில் வந்து போட்டுட்ருக்காரு. போனிடெயில் போட்டுகிட்டே அவர் வந்து சொல்லாரு, இங்கே பாரு யூனா, ஸ்டெப்ஸ் கிட்டே இந்த மாதிரி நீ குதிச்சு குதிச்சு வரக்கூடாது. நான் அங்கே பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நீ இந்த மாதிரி பண்ணணும். மற்றபடி நான் அங்கே இல்லைனா இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு வரவே கூடாது, சரியா அப்படின்னு சொல்ல நம்ம யூனாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெடிஸ்லாம் வந்துட்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க கூப்பிட்டாலாம் போகக்கூடாது. ஐஸ்கிரீம்லாம் நீ வாங்கி ஓவராக சாப்பிடாத, சரியா? நான் வாங்கி கொடுத்தா இல்லைனா ஜிமின் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நிவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம் வந்துட்டு இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நடுவில் நீ கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு இவனாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய விஷயம் சொல்லாரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே இவனை முன்னாடி வந்துட்டு எல்லாம் புரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் புரிஞ்சது, எப்போ சாப்பாடு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சரி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ கிச்சனுக்கு போயிட்டு குக் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம யூனாக்காக. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம யூனா கையில் கொடுக்க யூனாவுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் வந்துட்டு அப்படியே யூனா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. யூனாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரமும் கொண்டு போய் அதெல்லாம் வச்சுட்டு சரி ஓகே இங்கே இரு, நான் போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ் போகணும் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 4 days ஆகிடுச்சு, 5 days ஆகிடுச்சு. ஸோ ஆஃபீஸ் போகாமல் இருந்து ஸோ அவருமே வந்துட்டு அப்படியே வராரு. ஸோ வந்துட்டு அப்படியே யூனாவை பார்க்குறாரு. ஸோ யூனா வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூனா கிட்ட கேட்க நம்ம வந்துட்டு யூனாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சீக்கிரம் போயிட்டு நான் வந்துட்டு ஜிமின் கிட்ட நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கணும், ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம ஆரம்பம் ஒரு மாதிரி சைலண்ட் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. காரில் அப்படியே வந்துட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் யூனா கிட்ட வந்துட்டு அந்த ப்ரெக்னன்சி அபார்ட் ஆன விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்க குழந்த மாதிரி இருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க நம்ம யூனாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அப்படி வந்துட்டு காரில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆரம் கேட்குறாரு, நான் என்னெல்லாம் சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதை சொன்ன அப்புறம் இது சொன்ன அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த விரலை விட்டு எண்ணிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பம் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நேராக கஃபேக்கு தான் கூப்பிட்டு வராரு. கஃபேல வந்துட்டு நம்ம எப்போ போல தான் வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி டேபிள்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்துட்டு நம்ம யூனா வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு அப்படியே ஜிமின் வேகமாக போயிட்டு யூனாவை ஹக் பண்ணிக்கிறாரு. யூனாவை ஹக் பண்ணிட்டு ஜிமின் அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு ஜிமின் அப்படியே கோச்சிட்டு திரும்பி நிற்கிறாரு. ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யூனா வந்துட்டு அப்படியே ஜிமினுக்கு முன்னாடி போயிட்டு நின்று கேட்குறாங்க. ஆமாம், நீ வந்துட்டு டூர் போனல, எனக்கு நீ கால் பண்ணி நீ வந்துட்டு இங்கெல்லாம் போயிருக்க, நீ காமிச்சியா, என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அது வந்து ஆரம் தான் சொன்னான், யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா, அதனால தான் சொல்ல, இடியட் பாரு உன்னால தான் ஜிமின் என் கூட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஜிமின் டக்குன்னு வந்துட்டு ஆரம்ப பார்க்குறாரு. ஆரம் வந்துட்டு ஒரு மாதிரி சின்னதாக லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு ஜிமினை பார்த்து நம்ம ஜிமினும் வந்துட்டு அவர் ஒரு சின்னதாக ஹெட் மட்டும் ஷேக் பண்ணுறாரு, மற்றபடி ஸ்மைல்லாம் பண்ணல, ஹெட் மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. நம்ம ஆரமும் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ பார்த்துப்பேன்னு, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுன்னா அப்படியே கார் கிட்ட அந்த டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. நம்ம யூனாவா இடியட் நீ வந்து பத்திரமா போ, சரியா, எதை பற்றி யோசிக்காத, நான் வந்துட்டு பெஞ்சில் இருந்தெல்லாம் குதிக்க மாட்டேன், ஸ்டெப்ஸ்லாம் இங்கே வந்துட்டு ஏறி ஏறி விளையாட மாட்டேன், அப்புறம் வந்துட்டு நான் யார் டாய்ஸ் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பெல்லாம் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், சரியா, நீ யோசிக்காத, நீ போயிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன், வந்து கூட்டிகிட்டு போ, சரியா அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. நம்ம வந்து ஜிமினுக்கு புரியுது. ஸோ வந்துட்டு ஆரம்பமா எவ்வளோ வந்துட்டு யூனாக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு, ஸோ கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு புரியுது. ஜிமினும் வந்துட்டு அப்படியே ஆரம் போகிறதையே பார்த்துட்டு இருக்காரு. ஆரம்பி அங்கே வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஜிமின் நேராக யூனா கிட்ட போயிட்டு யூனா வந்துட்டு எப்போ போல தான் அந்த டேபிள் ஏறி உட்காருவாங்களா, ஏறி உட்காந்துட்டு அங்கே குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த கேட்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க, பூனையெல்லாம் வளர்ப்பாங்களா, அதை பூனை எடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமா நாங்கள் எங்கெல்லாம் போனோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பூனைக்கிட்ட உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பூனையும் வந்துட்டு அப்படியே மியாவும் மியான்னு கத்திக்கிட்டே இருக்குது. நம்ம ஜிமின் வந்துட்டு சரி எங்கிட்டலாம்
காமிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ காமிக்கிறாங்க. டால்ஃபின் எடுத்தது, அதுக்கப்புறம் அவங்க நிறைய அவுட்டிங்லாம் போயிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அப்போ நீ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஆமாம் ஆமாம் எனக்கு ஸ்டொமக்லாம் பெயினாக இருந்துச்சு தெரியுமா, கால் வலிச்சுது, கை வலிச்சுது, தலை வலிச்சுது, உடம்பு ஃபுல்லாக வலிச்சுது. ஆனால் ஆரம் எனக்கு கைகாலெலாம் அமுத்தி கொடுத்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஆரம் வந்துட்டு நம்ம யூனாக்கு கால் அமுத்தி விட்டுருந்துருப்பாங்களா, அந்த வீடியோவில் போட்டு காமிச்சிட்டு வந்து நம்ம ஜிமின் கிட்ட பேச, நம்ம ஜிமின் வந்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம நிவி வந்து உள்ளே இருந்திருப்பாங்க. நம்ம யூனா வந்து தெரியல யூனாவை பார்த்தோன்னே வந்துட்டு வேகமாக வந்துட்டு நீ வந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. பட் இருந்தாலும் இப்போ யூனா வந்துட்டு நார்மல் ஆகிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அவங்களுக்கு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அவங்களுமே ஹக் பண்ணிட்டு நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை நீ மிஸ் பண்ணியா, நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, உண்மையை சொல்லு, நான் இப்போ உங்ககிட்ட மிஸ் பண்ணுறேன்னு சொன்னனால தானே நீ என்கிட்ட சொல்கிற, நீ உண்மையாகவே என்ன மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே அந்த கோச்சிட்டு திரும்புவாங்கல்ல, நீ இப்படி கோச்சிட்டு திரும்பாத, நான் ஜம்ப் கூட பண்ண முடியாது, நான் ஆரம்புக்கு வேறு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஜம்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என் பக்கம் திரும்ப அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல அவங்களுமே வந்துட்டு திரும்புகிறாங்க. திரும்ப அப்படி யூனாவை பார்க்க, சாரி நான் வந்து உண்மையாகவே உன்னை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல, சரி சரி இரு நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நேராக வந்துட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு யூனாக்கு ஐஸ்கிரீம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் டெம்ட் ஆகுது. அவங்க அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆரம் சொல்லியிருப்பார் இல்லையா, நான் ஜிமினி இல்லைனா நான் கொடுத்தா மட்டும் தான் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இந்த மாதிரி மற்றபடி யார் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது சொல்லியிருப்பாங்களா. நிவி வந்துட்டு கொடுக்கவும் வந்துட்டு நம்ம யூனா எடுப்போம் நிவி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு புரிஞ்சது, ஒரு வேளை மாமா ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நிவி நான் அதை கொடுக்குறேன் நீ போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம யூனிக்கு கூட டக்குன்னு பிடிங்கிறாங்க. பிடிட்டு உட்காந்து அப்படியே அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு டப்பாவை ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சது, ஸோ மாமா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனா தான் குழந்தை பிள்ளையாச்சே, அது என்ன சொன்னாலும் சரி ஓகே நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். இல்லை வேறு ப்ராமிஸ் வேறு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அதை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ற மாதிரி தான் சுற்றுவாங்க. நம்ம வந்துட்டு ஜிமினுமே உட்காந்துட்டு நம்ம யூனா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கா. அதை உட்காந்து நம்ம ஜிமின் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு லியா வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஒர்க் இருக்காது. ஸோ அதனால் லியாவுமே வந்திருப்பாங்க. ஸோ லியா வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு யூனாக்கா பார்த்தோன்னே வந்துட்டு யூனாக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேகமாக போயிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு சரி சரி தள்ளி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னை விட உங்களுக்கு ஐஸ்கிரீம் முக்கியமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம லியா என்ன பண்ணாங்கன்னா சொல்லிட்டு போயிட்டு அப்படி நம்ம ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேர் இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம யூனா ஐஸ்கிரீம் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு டெடி வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, டெடி தானே இரு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா டெடியும் வந்துட்டு நம்ம லியா வந்துட்டு எல்லா எடுத்து வந்து நம்ம யூனா கிட்ட கொடுக்க யூனாவுமே அந்த டெடிலாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு லியாவுக்கு வந்து நம்ம ஜிமினை சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் மறைக்குது அந்த டெடிலாம் வச்சுட்டு. அதனால் வந்துட்டு நம்ம லியா என்ன பண்ணாங்கன்னா யூனா கிட்ட வந்துட்டு யூனாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ டெடியை வச்சுலாம் விளையாடு, பட் கொஞ்சம் ஓரமாக வச்சு விளையாடுறியா, பாரு எஜ்ஜில் இருக்குது, கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு வலிக்கூல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம யூனாவும் விளையாட்டு பிள்ளை தானே, ஆமாம் பாவம் அதுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு லியாவுக்கு வந்துட்டு ஜிமினோட வியூ வந்து நல்லா தெரியுதா, அப்படியே என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் கண்டுக்கவே இல்லையே, என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவரை வந்து அவர் அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது அந்த கணக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம யூனா வந்துட்டு அவங்க வேர்ல்டுலாம் வந்துட்டு பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம லியா வந்துட்டு அப்படியே எனக்கு அப்படியே இந்த கணத்தில் கை வச்சு அப்படியே ரசிச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம டே1 வந்துட்டு ஜேகியும் தான் 2 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம யூனா ரிட்டன் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்களுமே வந்திருப்பாங்க. வந்துட்டு அப்படியே வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ண நம்ம வந்துட்டு டே தான் வந்துட்டு கார் வந்துட்டு ட்ரிப் பண்ணியிருப்பாரு. நம்ம வந்துட்டு ஜேகி வந்துட்டு அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, நம்ம வந்துட்டு எதுக்கிட்ட அப்படி கத்துற, இருடா கார் பார்க் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து பார்க் பண்ணிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கா, இல்லை இங்கே மட்டும் என்ன அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு கேட்க, என்ன ஆப்போசிட்டாக நடக்குது அங்கே பாரு லியா வச்சுக்கன்னு வாங்காமல் ஜிமினாவை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமினா கண்டுக்கவே மாட்டாரு. ஆனால் ஏன் லைஃபாக பாரு, நான் ஸ்வீட்டை எப்படி பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் ஸ்வீட்டு என்னை பார்க்குறாளான்னு கூட தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவளை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே பாரு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு சொல்ல, நம்ம வந்துட்டே வா அதை நீ அவன்கிட்டே கேளு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு டேவும் போயிட்டு யூனாக்கா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. யூனாக்கா வந்துட்டு அந்த டெட்டி வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கனால அதெல்லாம் கண்டுக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க யூனா. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு சரி ஓகே அவங்க கண்டுக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தானே அந்த டெட்டிலாம் வச்சுருந்தா அதனால் வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டு அந்த சேரில் உட்கார, நம்ம வந்துட்டு ஜிமின் கிட்ட தான் நம்ம ஜேகே போயிட்டான்னா அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம வந்துட்டு ஜிமினும் அப்படி பார்க்குறது, என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம் அதெல்லாம் பெரிய கதை நான் அப்புறம் சொல்கிறேன், சரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, என்னத்தரா சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின்
ஜிமின் வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணா, நீ ஏன் லியாவை கண்டுக்கவே மாட்டுற அப்படின்னு கேட்க, நம்ம வந்துட்டு லியாக்கோ எனக்காக ஒருத்தன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு டக்குன்னு இருந்துச்சு. நம்ம வந்து ஜிமின் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு கீழே ஜேகே கீழே நீ தான் கேட்கணும், நீ மட்டும் தான்டா கேட்கணும். சரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் இந்த உலகத்திலே நீ தான். கீழே 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 நான் எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறான், என்னை ஏன் பார்க்க மாட்டேறாங்க, எல்லாம் கேளு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4-5 கேள்வி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமினா வந்துட்டு இப்போ எதுக்கு உனக்கு இந்த டவுட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அண்ணா சொல்லுண்ணா, எதுக்குண்ணா நீ அவரை கண்டுக்கவே மாட்டேற, பாவம் தெரியுமா, இங்கே பாரு வச்சுக்கன்னு வாங்காமல் உன்னை பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் பார்த்தியா ஸ்வீட்டியை நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் ஸ்வீட்டியை நான் பார்க்க கூட மாட்டேறா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஏலாம் ஆமாம்மா உனக்கு தெரியுமா லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கடா, ஒரு பாய் ஃப்ரெண்டா என்ன பண்ணியிருக்கோம் நீ அப்படின்னு கேட்கா, என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களான்னு சொல்லிட்டுட்டே கேட்கா. ஆமாட்டே நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறா, அந்த பொண்ணு உன்னை ரொம்ப நல்லா லவ் பண்ணுறா, 2 பேரும் அப்படியே லவ் பண்ணிகிட்டே இருக்கா. திடீர்னு அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பையன் பார்க்குறாங்க, அந்த பையன் வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கா. என்ன பண்ணுவேன், ஏதாவது பண்ணி அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டு அந்த பையனை பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு அந்த பையன்கிட்ட பேசினாலும் பேசுவேன். ஆனால் உன் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா பண்ணா, எனக்குனே வந்திருக்கான், அவன் என்ன தெரியுமா பண்ணா, என்ன ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் அந்த பையனை பார்க்க வந்துட்டு ட்ராப் பண்ணான். அது கூட நான் ஏற்றுக்க வேண்டாம். ஆனால் எங்கள் அம்மா வந்தவங்களுக்கு ஸ்வீட்டு பழம் அப்புறம் வந்துட்டு காரம்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தலைவர் என்னை வெயிட் பண்ண வச்சு கடையில் போயிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு அப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அந்த ஸ்வீட் பலகாரத்தை என் கையிலே கொடுத்து விட்றான்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஜேகேலாம் இல்லை அப்படியே வந்துட்டு என்னண்ணா அப்படின்னு கேட்க, ஜிகே அது கூட விடுறான், அதை மீறி உங்கள் அண்ணா ஒன்று பண்ணான் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன லியா பண்ணாங்க அப்படின்னு கேட்க, மொட்டை மாடியில் நின்றுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான்டா. ஐயோ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அந்த பையன்கிட்ட வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லி அந்த பையன் கால அவளுங்கெல்லாம் நான் கேட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நம்ம வந்துட்டு நீ வந்துட்டு இவங்க வந்திருக்கிறத பார்த்து காஃபி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓ அதனால தான் அந்த பசங்க வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போனேன்னா அம்மா கூட எங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இதுதான் ரீசனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அட நீ வேற ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு, அதாவது ஜேகேக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், அங்கே வந்து உட்காந்துறாங்க. நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா நானே பண்ணியிருப்பேன், அந்த பையன் உனக்கு பிடிக்கலன்னு நான் அந்த வீட்டு பக்கம் கூட வந்திருக்க மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நீவி சொல்ல, நம்ம வழியாவா வந்துட்டு உண்மையாவாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எதுக்கு ஒரு பையன் வாழ் கேக் எடுக்கணும், அதனால நானே போயிட்டு பேசியிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஜிமின் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஆர்வமாக உட்காந்து நோட்ஸ் எடுத்தவர் டக்குன்னு வந்துட்டு, ஐயோ நிவி இது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் எப்போ இவளை கழட்டி விட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு மாதிரி சொல்லாரு. நம்ம வந்துட்டு இல்லையாக்கோ சாரி ஆன டென்ஷன் அடிங்கொய்யால் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை போட்டு செம்மையை வெளின்னு வெளிக்கிறாங்க. ஜிமினை ஏச்சி விடுறி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து தள்ளி விடுறாரு. நம்ம வந்துட்டு யூனா எதையோ டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து நிவி பக்கத்தில் நின்றுருப்பாங்களா, நிவியை கூப்பிட்டு அதாவது அந்த அவங்க போட்டிருக்காங்களா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி இழுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு நிவியோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இந்த பொண்ணு பார்க்குறதுனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மெம்பர்ஸ்க்கெல்லாம் டிப்பாவி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு என்னடி இப்படி கேட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பசங்களுக்கு கேர்ள்ஸ்க்கெல்லாம். ஸோ வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை ஜூனா, பொண்ணு பார்க்குறதுனா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க, அதுதான் அப்படி சொல்லும்போது, அப்போ ஏன் இவன் வந்துட்டு ஆறுமே என்னை பார்க்க வரல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கு மெம்பர்ஸ்க்கு யாருக்கு என்ன பதில் சொன்னதுன்னு தெரியல. நம்ம வந்துட்டு ஜிமினா நீ தானே சொன்ன நீயே முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு நான் என்ன சொல்வேன், இங்கே பாருன்னா எல்லாரோட ஹிஸ்ட்ரிலையும் வந்துட்டு பொண்ணை வந்து பையன் தான் பார்க்க வருவான், ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரி அப்படி கிடையாது, நம்ம தான் பையனவே பார்க்க போயிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீயும் நானும் வந்துட்டு உங்களை நீ பார்க்க போய் ஏன்ல நான் பார்க்க போனேனே கஃபே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் போனோம். அதுதான் பசங்களுக்கே தெரியாமல் அவங்கள நம்ம பையன் பார்க்க போயிருக்கோம், சீக்ரெட், இது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்ல அப்படின்னு நம்ம சொல்ல, ஓ அப்போது நமக்கு பிடிச்சனால தான் அவங்க நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி சரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்து திரும்ப வந்துட்டு அந்த பொம்மை கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு நான் இப்போ வருவான், நான் அவன்கிட்ட கேட்பேன் என்னை வந்து ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த பொம்மைக்கோடலாம் பேசிகிட்டே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படி ஜிமினை தான் வந்துட்டு மொத்த கேங்கு பார்த்துட்டு இருக்கு, என்னம்மா வளர்த்து வச்சிருக்கான் பையனை அப்படின்ற பிள்ளைய அப்படின்னு வர சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு நான் தான் வளர்த்தேன், ஏன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரௌட் ஸ்மைல் கொடுப்போம், அந்த மாதிரி சிரிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு இல்லையாக்கலாம்ல முடிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் இந்த யூனாவை வளர்த்தான், இனி யூனாக்கு வர போகிற பிள்ளைய வளர்ப்பா, கடைசி வரையும் நம்ம கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியாவா அப்படியே வந்துட்டு கணத்தில் தலையில் துண்டை போடாதான் மிச்சம், அப்படியே தலை தொங்கிடுச்சு. நம்ம வந்துட்டு ஜேகே வாட்சா ஸ்வீட்டை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேக்க மைண்டில் வந்துட்டு
இப்போ என்ன பண்ணுறது? ஸோ வந்துட்டு யார் நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு யோசிச்சிருக்காங்க. இப்படி இவங்களோட இந்த டைம் வந்து போகுது. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம் தான் காமிக்கிறோம். ஆரம் நேரா ஆஃபீஸ் போயிருப்பாரு. நம்ம வந்துட்டு சுகா அப்புறம் வந்துட்டு மேனேஜர் 2 பேரும் என்ட்ரன்ஸில் நின்னுட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நியூ லான்ச் வந்துட்டு ஒரு ஜுவல் வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட வந்து ரீச் எப்படி இருக்குது? ஸோ கஸ்டமர்ஸ் எப்படி அத வாங்குறாங்களா இல்லையா? ஸோ அந்த இதில பார்த்துட்டு போலாம். அந்த மாரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்துட்டு நம்ம லிஃப்ட் ஓப்பன் ஆக நம்ம ஆரம் உள்ள இருந்து வந்துட்டு வராரு. இத பார்த்தோனே வந்துட்டு நம்ம ஷோக்கு ரொம்ப ஹாப்பி. "டேய் ஆரம்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஆரம்பம் ஒரு சின்ன ஸ்மைலோட ஹாய்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க மேனேஜரும் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிட்டு போயிடறாரு. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷோகா தான் எல்லாம் ஓகே தானே யோனா அப்படின்னு கேட்கும்போது மார்னிங் தான் வந்தோம் அண்ட் யோனாக்கு வீட்டில் இருக்க ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னு சொல்லவும் கஃபேல கொண்டு போய் விட்டுருக்கேன். ஜிமின் கூட இருக்கான். ஓ அப்படியா சரி சரி ஓகே ஆல்ரைட் தானே எல்லாம் அப்படின்னு மாதிரி கேட்க யா எல்லாமே நல்லதுக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்ல புரியுது. சரி ஓகே நீ போய்ட்டு உன்னோட ஒர்க் பாரு. இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்புறம் வேணால் பார்த்துக்கோ. அப்படி உனக்கு போர் அடிச்சதுன்னா உன்னோட டேபிளில் ஒரு 2 3 ஃபைல்ஸ் இருக்குது. அதை மட்டும் செக் பண்ணி சைன் போடு ஓகேவா? மற்றபடி இன்றைக்கி அவ்வளோக்கா எந்த மீட்டிங்ஸ் ஒர்க்கும் இல்லை அண்ட் நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷுகா சொல்ல சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் போகிறாரு. ஸோ அவரோட ரூமுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஆரம்போட கேபினில் நம்ம வந்துட்டு ஹோபி தான் அந்த ஃபைல்ஸுக்கு அடியில் இன்னொரு ஃபைல்ஸை வச்சுட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே அந்த கேபினை விட்டு வெளியே வந்துட்டு யார் அங்கே இருக்காங்கலாம் பார்க்கல ஸ்ட்ரைட்டாக அப்படியே நடந்து வராரு. ஆப்போசிட்டில் நம்ம வந்துட்டு ஆரம் நடந்து வராரு. ஆரம் வந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தனால ஆப்போசிட்டில் ஹோபியை நோட் பண்ணல. நம்ம ஹோபியை ஆரம்ப கிராஸ் பண்ணி போய் அப்படியே வந்துட்டு லிஃப்ட் ஏறி அப்படியே கீழே போயிடறாரு. நம்ம வந்துட்டு ஆரம் வந்துட்டு ரூமில் போயிட்டு எப்போ போல் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அப்படியே அந்த ஃபைல்ஸ் பார்க்குறது செக் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபைலில் வந்துட்டு மிஸ்டேக் தான். ஆல்ரெடி அந்த மனுஷன் கொஞ்சம் டென்ஷனில் இருப்பார். இதில் இவங்க வேறு மிஸ்டேக் பண்ணால் அந்த அங்கே இருக்க வந்துட்டு எப்படி சொல்கிறது அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம் பேக் டு ஃபார்ம் தான் அந்த மாதிரி தான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க்னா அவர் கொஞ்சம் கிளியராக ஒர்க் பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹோபி சைடு காமிச்சோம் அப்படின்னா ஹோபியாக பைக் எடுத்துகிட்டு நேராக ஒரு லாங் டிரைவ் கிட்டத்தட்ட ஒரு ½ hour டிரைவ் வந்துட்டு போயிட்டுருக்கு. நேராக போயிட்டு ஒரு பெரிய வீட்டு முன்னாடி நிற்கிறாரு. அந்த வீட்டில் ஃபுல் பாடி கார்ட்ஸு சுற்றி வந்துட்டு பாடி கார்ட்ஸ் தான். ஒரு லக்ஸுரியான வீடு. ஸோ வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேலஸ்னே சொல்ல ஒரு மினி பேலஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் போயிட்டு அப்படியே நிறுத்திட்டு வாட்ச்மேன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. யார் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க ஒன்றும் இல்லை உள்ளே வந்துட்டு மிஸ் ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. சொல்லுங்கள் உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்போ தானே சொல்ல முடியும். நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்க என்னோட நேம் ஹொசாக் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வாட்ச்மேன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாயிஸ் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹொசாக்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க ஸ்ரீ மேடமை. ஸோ அவங்க ஃப்ரீனா சொல்லுங்கள் உள்ளே அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்து அந்த ஹாலில் அப்படி லிவிங் ரூமில் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் அவங்க பாட்டி உட்காந்துருக்காங்க. அதாவது அந்த ஃபியான்ஸியோட பாட்டி உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்ரீக்கு வந்துட்டு இப்போ அவங்க ரூமுக்கும் போக முடியாது எந்திரிச்சு கொஞ்சம் மூவ் ஆகி பண்ண முடியாது. அவங்க அமைதியே சைலண்ட் அப்படியே அந்த லிவிங் ரூம்லேயே உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து அந்த ஒர்க் பண்ணுவாங்களே அந்த ஸ்டாஃப் மெய்டு வந்துட்டு மேம் இங்கே இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்துட்டு ஒரு பையன் வந்திருக்கான் பேர் ஹொசாக்னு சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லவும் சின்ன ஹொசாக் ஐயோ இது ஹோபி வரைச்சி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க பாட்டி வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை மேமை பார்க்க ஒரு பர்சன் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு ஹொசாக்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஓ யார் அவன் அப்படின்னு கேட்க அது வந்து எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அதான் நான் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்க இங்கே இருக்க பாட்டியும் சரி ஓகே கார்டன் ஏரியாவில் போயிட்டு மீட் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வேகமாக போயிட்டு கார்டன் ஏரியாவில் வந்து நின்றுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹோபிக்காக. அந்த சைடு ஹோபியாக வந்து ரொம்ப கேஷுவலாக அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க கொஞ்சம் கூட மனுஷனுக்கு வயல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேஷுவலாக நடந்து வராரு. அதில் அப்படியே வந்துட்டு ஸ்ரீயை பார்க்க நம்ம ஸ்ரீ தான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் அம்மா ஏன் ஆஃபீஸ் வரல அப்படின்ற மாதிரி கேட்க அது இங்கேருந்து ரொம்ப லாங்கில் அதனால தான் வரல. ஓ அப்படியா சரி இங்கே உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க கம்ஃபர்டபுள் அதெல்லாம் இல்லை நீ இப்போ இதுக்கு இங்கே வந்து நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க. இங்கே இருக்க கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ரீ பக்கத்தில் வந்து கேட்க நம்ம ஸ்ரீக்கு வந்துட்டு இல்லைண்ணா இப்போ என்ன பண்ண முடியும் இல்லைண்ணா என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை நீட்ட. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து அப்படி யோசிக்கிறாங்க இங்கே எவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க என் கையை பிடிச்சிட்டு என் கூட வரதா இருந்தால் வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு வந்து இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹோபி கூப்பிட்றாரு. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க.
வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மறுபடியும் கேட்குறாரு. டக்குன்னு வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அவ்வளோதான் நம்ம ஹோபி எடுத்தார வர ஓட்டம் அவ்வளோதான். நம்ம ஸ்டீயை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏய் எங்கே போறீங்க, யார் நீ, எதுக்காக மேடம் இங்கே வந்து கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் ஃபுல்லாக ஸ்டே அப்படியே துரத்துறாங்க. சேசிங்கா. ஸோ வந்து நம்ம ஹோபிலாம் கண்டுக்கவே இல்லையா, அவர் அப்படியே பைக் எடுக்கிறாரு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு செம்மையாக துரத்துறாங்க. மனசு வேற எங்கேயும் போல அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு கடைக்கு தான் போகிறாரு, ஒரு ஃபுட் ஷாப்பு. ஸோ அங்கே போகிறாரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீயா அங்கே அவ்வளோ பேர் துரத்திட்டு இருக்காங்க, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? எதை பற்றி யோசிக்காத, நான் மார்னிங் சாப்பிடலை, நீயும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், அதனால வா சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாரு. பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு அவர் உள்ளே கூட்டு போகிறாரு. உள்ளே வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க 2 பேரும். ஸோ அந்த மெனு கார்டு இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஸ்ரீக்கான மெனுவை வந்து அப்படியே தள்ளி விடுறாங்க. நம்ம ஸ்ரீமே வந்துட்டு பார்க்குறோங்க, என்ன அப்படின்னு மாதிரி கேட்க, உனக்கு பிடிச்சது நீ ஆர்டர் பண்ணு, உனக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஸ்ரீமே வந்துட்டு அது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸோ அவங்களையும் வந்துட்டு மெனு பார்க்குறாங்க. அந்த மெனுவில் அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு வந்துட்டு அவங்க ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு இருக்கும்ல. ஸோ அந்த ஃபுட்டு வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஹோபியும் வந்துட்டு சரி ஓகே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஐயோ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. ஹோபியோட மைண்ட் செட் என்னன்னா, இவனுங்க தேடுவானுங்க, ஊருக்கு வெளியே போயிட்டாங்களான்னு தான் தேடுவானுங்களே தவிர பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து தேட மாட்டானுங்க. அதுவும் இந்த மாதிரி ஃபுட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்ற இடத்துல தேடவே மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஹோபி ஆல்ரெடி பிளான் போட்டாரு. இங்கே வரதுக்கு முன்னாடி இதை சுற்றி இங்கே இருக்குது, எத்தனை தெரு இருக்குது, எந்த தெருக்குள்ளே போனால் எந்த தெருலேருந்து வரலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நோட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்ரீயா பார்க்கவே வந்திருப்பாரு. ஸோ ஃபைனலாக உட்காந்து நல்லா கூலாக அப்படியே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து நம்ம ஸ்ரீ வந்துட்டு அப்படியே அந்த ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சு ஓச்சிட்டே இருக்காங்க, இப்போ சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு ஹோபி தான், என்ன ஃபுட் வேணாமா, சாப்பிடு, என்ஜாய் பண்ணி சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் அந்த ஃபஸ்ட்டு வாய் அது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அவங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த ஃபுட்டை வந்துட்டு அப்படியே வாயில் எடுத்து வைக்க நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு அந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஃபுட்டை அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம ஹோபிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நம்ம ஸ்ரீ இந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ ஸ்ரீமும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. போதுமா ஏதாவது ஜூஸ் ஏதாவது, இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு, பிரச்சனை இல்லை, கார்டெலாம் என்கிட்ட இருக்குது, நானே வந்துட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ இல்லை வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு பில் பே பண்ணுறாங்க. பில் பே பண்ணவும் கரெக்டாக வந்துட்டு அந்த சைடு ஷா வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு ரிலாக்ஸாக வந்து மூவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து கரெக்டாக இவங்க மொபைலுக்கு வந்துட்டு 20 மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, ஒரு மூணு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கிச்சன்லேருந்து ஏய் எருமை மாடு டிவி பார்த்தது போதும், ஒழுங்காக மொபைலில் மெசேஜ் வந்துட்டு இருக்கு, என்னென்னு பார்த்து தொலைடி அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அம்மா கத்தாதீங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படி மெசேஜ் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பெட்ரோல் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1000 rupees கிடச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீயை பார்க்க போகிறாங்களே, அப்போது வந்துட்டு ஃபுட் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. இதில் ஸ்ரீக்கு வந்து அந்த ஹீல்ஸ்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஷூ வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கான பில்லாக வந்து நிற்கிது. ஐயோ என்னது இது, எவன் என்னோட அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஐயோ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு கால் பண்ணாங்க. ஏன்னா அது வந்துட்டு நம்ம ஷாவோட வந்துட்டு கார்டு, அதனால வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு. டக்குன்னு கால் பண்ணாங்க நம்ம ஹோபிக்கு. ஹோபி வந்துட்டு பைக் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு இந்த மொபைல் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்ரீமே மொபைல் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்ல ஏமா ஸ்ரீ உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன், ஃபஸ்ட்டு அந்த பையன்கிட்ட ஃபோனை கூட, அந்த எருமை மடிக்கிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்துட்டு எருமை மாடா சரி ஓகே இருங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படி சொல்லிட்டு சொல்லவும் அவருமே காதில் வைக்க சொல்கிறாரு. ஸோ அவங்களுமே வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்னடி அப்படின்னு கேட்க, எருமை மாடி கார்டு நீயா வச்சிருக்காடின்னு கேட்க, ஆமாண்டி பைத்தியக்காரா சொல்லி தொலைய மாட்டியா, நான் ஒரு செகண்ட் என்னோட கார்டை எவனோ திருட்டிட்டோன்னு நினச்சேன். ஏய் லூஸ் ஆடி, நீ பின் நம்பர் தெரியாமல் எப்படி கார்டை யூஸ் பண்ண முடியும், ஆமாம்ல லாஜிக் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன், சாரிடா அப்படிங்க கரெக்டாக ஜின் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக டியூப்லைட் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, டே போதும் நிறுத்து, இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்னே தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு ஒரு மாதிரி பகீர்னு ஆகுது, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஷா தான் சரி சாப்பாடு பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஆமாண்டி இன்னைக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அவ்வளோக்கா செட் ஆகலை, நீ என்ன பண்ண அம்மா கிட்ட சொல்லி நல்லா ஸ்பெஷல் மெனுவாக ரெடி பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வந்து தொலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து நம்ம ஷா தான் அவங்க கிச்சனில் நின்றுப்பாங்க. அம்மா சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுமா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏண்டி அப்படின்னு மாதிரி கேட்க, ஓ மருமக வீட்டுக்கு வராலாமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி தொலை, பையன் கூட்டிகிட்டு வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷாவோட அம்மாவா கிச்சனில் குக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, வேகமாக வந்துட்டு மருமகளுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னடி பேசுறேன்னு சொல்லிட்டு படலையில 2 அடிப்பாங்கன்னு பார்த்தா என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரூம்குள்ளே இருந்து அவங்க அப்பா வெளியே வந்துட்டு என்ன ஃபுட்டு பிடிக்கும், மட்டன் சிக்கன் என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ கார்கேலாம் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷாலா இல்லை, ஒருவேளை நான் யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் என்னவா பண்ணுவேன்னு கேட்க, தண்ட கருமாந்திரம் நடக்கிற விஷயத்த பேசு, என் பையன் கூப்பிட்டு வரான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க மாதிரி கேட்குறாங்க. நம்ம என்ன எதுக்குமே யூஸ் ஆக மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஷாக் இருக்குது.
பட் என்ன பண்ண முடியும்? நம்ம தலையெழுத்து இல்லையா? ஸோ, அதனால அவங்களுமே வந்துட்டு எதுவுமே பேசல. அவங்களும் வந்துட்டு இந்த ஃபுட்லாம் புடிக்குன்னு ஒரு டைம் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு சொல்லவும், அவங்க அப்பா வந்துட்டு கிச்சன் எப்படி சொல்றது? அவங்க அம்மா கிச்சனுக்கு போயிட்டாங்க. இவர் வந்துட்டு மட்டன், சிக்கன் எல்லாம் வாங்குறதுக்கு வந்துட்டு கடைக்கு போயிட்டாரு. நம்ம ஷாலால கண்டிப்பா நம்ம இதுக்கெல்லாம் ஒர்த்தே ஆகலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு மாரி மன உளைச்சல்ல வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு நம்ம வந்துட்டு ஹோபியான்னு வந்துட்டு ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஸ்ரீ அப்படியே பைக்ல வந்துட்டு இருந்தவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு மாரி ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஸோ ஒரு மாரி கம்ஃபர்டபுளா அந்த ஹீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சுத்தமா பிடிக்காம அந்த ஹீல்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஷூஸ் வாங்கி போட்டிருப்பாங்க. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹோபி கூட வந்துட்டு அந்த டிரைவ் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோபி அப்படியே ட்ரைவ் பண்ணா அந்த மிரர் இருக்குல்ல, அந்த மிரர் வழியா பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு. அத அப்படியே பார்த்துட்டே வராங்க. நம்ம வந்துட்டு ஹோபிக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே ஐஸ்கிரீம் வேணும் போல சொல்லிட்டு, நேரா ஐஸ்கிரீம் ஷாப்ல போய் நிறுத்துறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான் என்ன அப்படின்ற மாரி கேட்கா, "இல்ல உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ல?" அப்படின்னு கேட்க, "இல்ல அதெல்லாம் வேணாம்." "வேணும்ல வா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கூட்டு போயிட்டு கேட்குறாங்க. "அம்மா உனக்கு என்ன ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வேணும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேட்க, அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி தயங்குறாங்க. "சொல்லு என்ன ஐஸ்கிரீம் வேணும்?" அப்படின்ற மாரி கேட்க, அவங்க ஒரு பர்ட்டிகுலரா ஒரு ஐஸ்கிரீம் சொல்றாங்க. "ஓ! உனக்கு அது ஃபேவரட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு ஃபேவரட் இருக்குல்ல, அத வந்து சொல்றாரு. ஆமா வந்துட்டு ஸ்ரீயா எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓ! தெரியுமா? சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு ஒரு மாரி சின்ன ஸ்மைலு. ஸோ நமக்கு புடிச்சது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குன்னும் போது ஒரு மாரி ஹாப்பியா இருக்கும்ல. அதுவும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் ஹாப்பி தானே. ஸோ உடனே போயிட்டு அந்த அவருக்கு பிடிச்ச ஃப்ளேவர் அண்ட் வந்துட்டு ஸ்ரீக்கு பிடிச்ச ஃப்ளேவர் 2யும் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஸ்ரீ கையில குடுக்க, நம்ம ஸ்ரீ வந்துட்டு "ஒண்ணு தானா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேட்க, "இல்ல ஒண்ணு தானா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "சரி எத்தனை வேணும்?" அப்படின்னு கேட்க, 1, 2, 3 ஒரு 4 அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஐஸ்கிரீம் பிடிக்காதுன்னு நெனச்சேன்" அப்படின்னு கேட்க, "இல்ல அது எனக்கு புடிச்ச ஃப்ளேவர் இல்ல. அதனால தான் நான் யூனாக்கு குடுத்தேன். யூனாக்கு அந்த ஃப்ளேவர் புடிக்கும்ல. அதனால தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி தயங்கி தயங்கி சொல்ல, நான் வந்துட்டு கோபிக்கு ஒரு மாரி சிரிப்பு வருது. "சரி, சரி சாப்பிடு. உனக்கு எத்தனை வேணுமோ வந்துட்டு வாங்கி சாப்பிடு. நான் பே பண்றேன்" அப்படின்னு மாரி சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸா வந்துட்டு இருக்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு வந்துட்டு இந்த மாரி அந்த ஹீல்ஸ்லாம் போட்டு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இவங்கனால வந்துட்டு ஷூஸ் போட்டுமே கொஞ்சம் நேரம் நிக்க முடியல அவங்கனால. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பைக்க வந்துட்டு ஒரு மாரி உட்கார மாதிரி நிறுத்திட்டு வந்துட்டு நம்ம ஸ்ரீய வந்துட்டு போய் உட்காந்துக்கோ அப்படின்னு மாரி சொன்னாங்க. அவங்களுமே வந்துட்டு அதில ஏறி உட்காந்து ஒரு மாரி கம்ஃபர்டபுளா உட்காந்து ஐஸ்கிரீம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படியே ஹூப் ஏதாவது அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீமும் வந்துட்டு நம்ம ஸ்ரீ கேட்ட மாரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு, "சரி ஓகே போலாமா?" அப்படின்னு கேட்க, எங்க போலாம்?" அப்படின்ற மாரி கேட்க, அ அது வந்து அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஐடியா இல்ல. எங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்ல. நம்ம ஹோபி வந்து கேட்கும். அது அது அப்படின்ற மாரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. "சொல்லு உனக்கு எங்க போணும்னு சொல்லு. நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, ம் "எனக்கு உங்க ஃபேமிலி கிட்ட போணும்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம வந்து ஹோபி என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து மறுபடியும் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு காதுல விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லி இவங்க ஒரு மாரி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்காங்களா, அது அவங்களுக்கு புடிக்கல. என்ன அப்படின்ற மாரி கேட்குறாரு. "இல்ல உங்க ஃபேமிலிய மீட் பண்ணணும். ஒரு கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன கூட்டு போறியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, சரி ஓகே போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு பைக்ல ஏறாரு. அப்படியே அந்த சைடு வந்துட்டு காமிச்சோம் அப்படின்னா, நம்ம ஹோபி அண்ட் வந்து ஷாவோட வீட்ல தான். அங்க பார்த்தா அவங்க அப்பா அப்பதான் வந்துட்டு அ எப்படி சொல்றது? மார்க்கெட்லாம் போயிட்டு மீட் அது இதுன்னு சொல்லிட்டு நெறையா வாங்கிட்டு வந்துட்டு, "நான் வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வராங்க. ஆப்போசிட்ல பார்த்தா வந்து நம்ம ஸ்ரீயோட அப்பா வந்துட்டு அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு பக்கத்துல 2 பாடி கார்ட் நிக்கிறாங்க. நம்ம ஷா வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டுருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு கிச்சன்லேருந்து அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே இந்த கரண்டி எடுத்துட்டு நிப்போம்ல, அந்த மாரி வந்து நின்னுட்டுருக்காங்க. யாருன்னே தெரியல உங்களுக்கு வந்துட்டு. நம்ம ஷாவுக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. இது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் இல்ல. அதே மாரி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. ஜஸ்ட் யாரோ தெரிஞ்சவங்க போல. ஸோ அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நின்னுட்டுருக்காங்க. இவரு வந்தவரு வந்துட்டு, "நீங்க யாரு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஷா, ஹோபியோட அப்பா வந்து கேட்க, நம்ம ஸ்ரீயோட அப்பா வந்துட்டு, "யாருன்னு தெரியாதா? யாருன்னு தெரியாதவங்கள தான் தெரியாதவனோட பொண்ண தான் வந்துட்டு உன் பையன் கூட்டிட்டு வந்தானா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, அப்பதான் தெரியுது நம்ம வந்துட்டு ஷாக்கு. "ஒரு வேளை ஸ்ரீயோட அப்பாவா இருக்குமோ?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ம். என் பையன் என் பொண்ண அதுவும் அவளோட ஃபியான்சி வீட்லேருந்தே கூட்டு வந்திருக்கான்ல. ஓ! எவ்வளோ நாள் பிளான் போட்டீங்க? இது மாரி மிடில் கிளாஸா இருந்துட்டு, ஒரு பெரிய ஒரு பொண்ணா பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து வளைச்சு போட்டா நல்லாருக்கும்னு நெனச்சீங்களோ? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஷா அண்ணன் வந்து ஹோபியோட அப்பா கொஞ்சம் சைலண்ட்டா தான் இருக்காரு. எதுவுமே பேசல. சைலண்ட்டா நின்னுட்டுருக்காரு. "இங்க பாரு, உன் பையன் இன்னும் 1/2 அன் ஹவர்ல என் பொண்ண கூட்டிட்டு வந்து என் வீட்ல விடலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ம் இந்த வீடு, நீங்க எட்டமே தெரியாம அழிச்சிருவேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த மனுஷனுக்கு சரியான கோவம். "டேய் எந்திர்றா" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, அவரு வந்து அப்படியே பார்க்குறாரு. ஸோ எந்திரிக்கல பட் உட்காந்துருக்காரு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். சரி என் மருமகளோட வந்துட்டு அப்பா, நானும் கொஞ்சம் மரியாதையா பார்த்துக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தா, ஒரு தான் பண்றேன். அ இன்னொரு விஷயம், அவ என் வீட்டு மருமக. நீ என் பையனெல்லாம் என்ன வேணாலும் பேசிக்கோ. ஆனா என் மருமகள பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. கிளம்பு. கிளம்பிட்டு என்ன சொன்ன? என்னோட வீடு, எங்கள எல்லாத்தையும் ஊர் தெரியாம அழிக்கணும்னு சொன்னேன்ல?
ஓகே. அதுக்கு போய் பிளான் போடு. நல்ல ஸ்கெட்சா போடு. சரியா? அ இன்னும் கொஞ்ச நேரத்தில என் பையனும், என் மருமகளும் வந்துருவாங்க. நீங்க இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். கிளம்பு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா போயிட்டு கவுச் இருக்கு. அங்க போய் உட்காந்துர்றாரு. ஸோ வந்துட்டு அந்த மளிகை ஜாமான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா. அத போய் அவங்க ஒய்ஃப் கையில குடுத்துட்டு உட்காந்துர்றாரு. நம்ம வந்துட்டு அவருமே வந்துட்டு ஒரு மாரி கடுப்புல அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுட்டு, "உங்கள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாடி கார்ட்ஸ கூப்பிட்டு வெளிய போயிறாரு. நம்ம வந்துட்டு ஷால்ல அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. அவங்க அம்மா, "ஏய் வாடி வந்து காய்கறி கட் பண்ண ஹெல்ப் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அம்மா எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. லவ் பண்ணது அந்த நாயி. அதுக்கு எதுக்கும்மா அவங்க அப்பங்காரன் என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறான்? எனக்கு புரியல" அப்படின்ன மாரி கேட்க, "ஏய் உன்ன என்ன கொல்லவா பண்ணா? உயிரோட தானே இருக்க. வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அம்மா கூப்பிடுறாங்க. "அம்மா நான் உன் பொண்ணும்மா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வர்ஷா கேட்க, "தெரியுது வந்து காய்கறி கட் பண்ண ஹெல்ப் பண்றியா இல்லையா?" அப்படின்னு கேட்க, "பா நீயுமாப்பா? அவன் என்ன கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான்ப்பா. நான் என்னப்பா பண்ணேன்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "அட விடும்மா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமா இது குடும்பமே இல்ல. எவனோ வந்து என்ன கொல்றேன்னு மிரட்டிட்டு போறான். அந்த நாய் என்னன்னா நல்ல லவர் கூட ஊர் சுத்திட்டு இருக்கு. அந்த நாய் வீட்டுக்கு சாப்பிட வருதுன்னு என்ன சாப்பாடுக்கு வந்துட்டு காய்கறி கட் பண்ண கூப்பிடுறாய்ங்க. நீ இன்னும் சாப்பிட உயிரோட தானே இருக்கன்னு எங்க அம்மா சொல்லுது. ச்சீ என்ன குடும்பம் இது அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேற வழி இல்ல. காய்கறி கட் பண்ணலன்னா இன்னைக்கு நைட்டு சோறு கிடையாது அப்படின்ற மாரி தெரியும். அவங்களும் போயிட்டு வேற வழி இல்லாம காய்கறி கட் பண்ணி நின்னுட்டாங்க. அவங்க அம்மாவும் காய்கறி வந்துட்டு கட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மாக்கு. ஸோ அவங்களுமே ஃபுட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹோபியான் வந்துட்டு ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா, நம்ம ஹோபியும் அண்ட் வந்துட்டு ஸ்ரீயும் 2 பேரும் அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ வந்தோனே வந்துட்டு, "ஏய் நில்றா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரே சத்தம் தான். ஐயய்யோ! போச்சு. அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அப்பா கோவமா இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு, "என்னாச்சு? அங்கிள் ஏன் இவ்ளோ கோவமா இருக்காரு?" நான் இங்க வந்தது அங்கிளுக்கு ச்சே 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 நீ அவ்ளோ இமேஜினுக்குலாம் போகாத. வெயிட் பண்ணு. ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருப்பாய்ங்க. வெயிட் பண்ணு அப்படின்னு மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி சொல்ல, நம்ம வந்துட்டு ஷாவா அப்படியே அந்த கதவு கிட்ட நின்னுட்டு, "ஏன்டா நாயே! நீ லவ் பண்ணதுக்கு எதுக்குடா உங்க அப்பங்காரன் என்ன வந்து மிரட்டிட்டு போறான்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, "அட அவரு என்கிட்ட தான் உன்ன பத்தி மிரட்டுனாருன்னு பார்த்தா, உன்கிட்டயும் மிரட்டிட்டாரா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, "ஏய் என்னடா உன்கிட்ட இப்ப மிரட்டியிருக்காரா?" "அ ஆமாண்டி. அந்த ஆளு லாஸ்ட் டைம் ஸ்ரீ கிட்ட மிரட்டுனா, அதனால தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, "டேய் நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. தங்கச்சிய புரொடெக்ட் பண்ணுவேன்னு பார்த்தா, போய் என்னன்னா இவள காப்பாத்திட்டு ஐஸ்கிரீம் இங்க பாரு ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டு வந்திருக்கியா நீ?" அப்படின்னு கேட்க, "நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது உனக்கு எப்படி தெரியும்?" "டேய் நாயே குழந்தைத்தனமா தின்னு ஒழுக வச்சிருக்கா. அதுலயே தெரியல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து கேட்க, நம்ம ஸ்ரீ அப்பதான் நோட் பண்றாங்க. அச்சோ! அப்படின்ற மாரி சொல்லிட்டு தொடைக்க, "அடடா வேணாம் விடும்மா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து ஸ்ரீயோட கை வந்துட்டு தட்டி விடுறாரு. "நீ தொடைக்காத பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு இங்க அம்மாவா அப்படியே ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வராங்க. மொத தடவ வீட்டுக்கு வராங்க. ஆரத்தி எடுக்காம இப்படியே சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீக்கு இந்த அம் ஒரு கல்ச்சர் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு மாரி இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுமே அப்படியே ஆரத்தி எடுத்து அப்படியே உள்ள கூட்டு வர நம்ம வந்துட்டு ஸ்ரீமும் ஒரு மாரி வியர்டா உள்ள வந்துட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு ஹாப்பி. ஸோ வந்துட்டு உள்ள வந்தது. இன்னொன்னு என்ன அங்கிள் வேற நில்லு அப்படின்னு வேற சொல்லிப்பாங்களோ ஒரு மாரி பயமா இருந்திருக்கும். அவங்க அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு, "ஸ்ரீ என்ன பார்த்துட்டே நிக்கிற? போ அவங்களுக்கு மாத்து துணிய எடுத்து குடு. பாரு எப்படி வந்துட்டு ட்ரெஸ்லாம் அழுக்கா இருக்குல்ல. போ எடுத்து குடு" அப்படி சொல்ல, அப்பா" அப்படின்னு கேட்க, நீ வந்து நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து குடு. பார்க்க அப்படியே அழகா இருக்கணும். சரியா? போய் எடுத்து குடு" அப்படின்ற மாரி சொல்ல, "அழகா இருக்கணுமா? ஏன்? நான்லாம் அழகா இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸு போட்டா நல்லா தான் இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, வேற வழி இல்ல. "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரூம்குள்ள கூட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுக்குறாங்க. நம்ம ஸ்ரீமே அந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிக்கிறாங்க. தென் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே ஷாவும் வந்துட்டு ஸ்ரீயும் வந்துட்டு வராங்க. நம்ம ஹோபியா வாய் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும்ல. ச்சே ஷாவோட இந்த ட்ரெஸ் உனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல நம்ம ஷாவுக்கு சரியான கோவம். வெள்ளவெல்லாம் தூக்கி போட்டு, "மூதேவி நாயே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படியெல்லாம் சொல்லியிருப்பியா? ஏன்டா அந்த ட்ரெஸ்ஸு நான் கடைக்கடையா தேடி அலைஞ்சு நான் வாங்கினதுடா. நீ எனக்கு என்ன விட அவளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றியா? ச்சே தெரிஞ்சிருச்சு. எல்லா பசங்களும் ஒரே மாரி தான். ஆள் வந்தோனே தன்ன கழட்டி விட்டாய்ங்கல்ல. ச்சே என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஏய் சீ வாய மூடுங்க 2 பேரும். அம்மா நீ வாம்மா சாப்பிடலாம்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு அம்மா வந்துட்டு போறாங்க. டேய் என்னடா நம்ம 2 பேரையும் கழட்டி விட்டு போறாங்க. இப்ப தெரியுதா? மருமக வந்தோனே நம்ம 2 பேரையும் கழட்டி விட்டாங்க. ஸோ கழட்டி விட்டது நான் இல்ல, அம்மா அப்படின்ற மாரி சொல்லாம, "ஏய் நீங்களும் வாங்க சாப்பிட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மெதுவா சொல்றாங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல போய் உட்காராங்க. நம்ம ஸ்ரீக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பிகாஸ் என்னன்னா, அவங்க அப்பா இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு மாரி பேசல. ஜஸ்ட் வந்துட்டு ஸ்ரீ கிட்ட தான் பேசியிருப்பாங்க. நம்ம ஸ்ரீ கிட்ட பேசியிருக்க மாட்டாங்களா, ஒரு மாரி இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீ தான் தடவையா அவங்களே மனசு விட்டு ஒரு விஷயத்த கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு, "அங்கிள் நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "அட நீ வேற என்னம்மா, என் வீட்டு மருமக நீ வந்திருக்க. தடவ உள்ள வரும்போது ஆராத்தி எடுக்கணும்ல. அதுக்கு தான் உன்ன நில்லுன்னு சொன்னேன். மத்தபடி நீ வந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ கவலைப்படாத. இது உன் வீடு. நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு ஒண்ணுமே புரியல. "அங்கிள்" அப்படின்னு சொல்ல, "என்னம்மா அங்கிள்? அங்கிள்லாம் சொல்லாத. நீ அப்பான்னு சொல்லு" அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாரி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷா ஷா தான்.
டே நாயே அந்த பொண்ணுக்கு நீ இன்னும் ப்ரப்போஸே பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நான் பண்ணிட்டேன்டி எனக்கு ஐஸ்கிரீம் சாவடிச்சிருவேன் நாயே மூடுற வாயை. எப்பாருமா என் அண்ணங்காரன் உன்னை லவ் பண்ணுறான், அதுக்காக உன்னை அண்ணின்லாம் சொல்ல மாட்டேன், பேர் சொல்லி வேணா கூப்பிட்றேன், அப்பப்போ வேணா வாமா போமா அப்படின்லாம் சொல்லுவேன். மற்றபடி நீ இந்த ரெஸ்பெக்ட் அப்போல்லாம் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத. அப்புறம் இந்த நாயை நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அதே நீ வந்துட்டு ஏன் கூப்பிட்றீங்க அப்போல்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே மரியாதையாக கூப்பிடணும், அண்ணன் கூப்பிடணும், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இந்த நாயை நான் அப்படி தான் கூப்பிடுவேன். அப்புறம் நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டில் இருந்துக்கலாம், பட் ஒன் கண்டிஷன், கல்யாணம் எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஸ்டேஜில் தான் நடக்கும். எனக்கு ஆள் செட் ஆகிற வரையும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நீ பரவாயில்ல ஒரு 1 இயர்க்குள்ளே நான் பார்த்து முடிச்சிருவேன்னு வச்சுக்கோ. ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ளாட்டி நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறேன் யாராவது. ஓகேவா? நீ அதனால் வந்துட்டு இந்த வீட்டில் நீ எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் இருந்துக்கோ சரியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஃபேமிலிடா அது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, பாவம் என் மருமக சாப்பிட்றவே இல்லை, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு வந்துட்டு அப்படியே ஹோபியோட அம்மா ஹக் பண்ணிவிட்டு, அம்மா எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான், நீ வந்துட்டு எதுவுமே யோசிக்காத, சாப்பிடு சரியா, சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. இவன் பைக்கில் தானே கூப்பிட்டு வந்திருப்போம், உனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கு நான் வந்துட்டு சுடுதண்ணி வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு தலையை விட்டு ஆட்டுறாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ப்ரப்போசல், அதுவும் வந்துட்டு எல்லாம் பையன் ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க, இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக தங்கச்சிக்காரி ப்ரப்போஸ் பண்ணி இன்றைக்கி தான் பார்க்குறோம். நம்ம ஸ்ரீமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள வந்து அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்துட்டு ஹோபியாக வந்துட்டு இப்போதைக்கு ஹோபியோட மைண்ட் செட் என்ன, அவரோட ப்ரப்போசல் மொமெண்ட் அந்த ஐஸ்கிரீம் மொமெண்ட்டை மட்டும் தான் அவருக்கு ப்ரப்போசல் மொமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்ரீமே வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா தான், நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா எடு, இல்லைனா இங்கே கூட உட்காந்து பேசணுன்னாலே பேசு, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து மூவி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபேமிலியாக உட்காந்துட்டு, அதாவது நம்ம ஷா, ஹோபி, அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ரீ அண்ட் வந்துட்டு அம்மா அப்பா இவங்க எல்லாம் உட்காந்துட்டு டி கௌஷல்யா எல்லாமே வரிசையாக உட்காந்துருக்காங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ஸ்ரீ உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியும் அண்ட் வந்துட்டு ஷாவும் தான் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு நடுவில் வந்து இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க, இவங்க 2 பேர் பக்கத்தில் தான் அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க, எப்படியா ஆப்போசிட்டாக நம்ம ஸ்ரீ உட்காந்துருக்காங்க. நம்ம 2 பேரும் இப்படி பார்த்துட்டு வந்துட்டு என்னடா அதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் நம்மளுக்கு நான் புதுசாக அசிங்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மூவி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மூவி கிடையாது, நம்ம ஸ்ரீயை பார்த்து சைட் அடிக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹோபியோட மைண்ட் செட்லாம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டால நீ எந்த கஷ்டமே பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் உன்னை, நீ வந்து என்ன பண்ணணுமோ பண்ணு, உனக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மூவி சூஸ் பண்ணுறது கூட வந்து நம்ம ஸ்ரீ தான், மூவி பார்க்கலான்னு சொன்னது கூட நம்ம ஸ்ரீ தான். எல்லாமே ஸ்ரீக்கு ஒரு ஃப்ரீடம் மாதிரி கிடச்சிச்சு. ஸ்ரீமே மூவி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே வந்துட்டு அந்த மூவி எண்டாக போகிற ஒரு ஃபைனல் மொமெண்ட் வருது. ஸோ வந்துட்டு அந்த மூவி எண்டிங்கும் வந்துடுச்சு, ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங் முடிஞ்சிருச்சு. ஹாப்பி எண்டிங் முடிஞ்சோடனே நம்ம வந்துட்டு ஸ்ரீ ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு அப்போ தான், ஏமா இப்படி டல்லாக இருக்கா, ஏன்னாச்சு ஹாப்பி எண்டிங் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அது இல்லை அப்பா டைம் ஆகிடுச்சு, இப்போ நான் வீட்டுக்கு வேறு போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி யோசிக்கிறாங்க. நான் இப்போ போயே ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யார் சொன்னா நீ போகணுன்னு, அதெல்லாம் இல்லை, நீ இங்கே தான் இருக்க போகிறா, உங்கள் அப்பா வந்தார், நான் சொல்லிட்டேன் என் மருமக இங்கே தான் இருப்பான்னு, நீ இங்கே இருந்துக்கோ, அந்த ரூமை நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு க்ளீன் பண்ண சொல்லிட்டேன், க்ளீன் பண்ணிடுவா ஷா, அதனால் நீயே போய் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஷாக்லாம் இல்லை, ஏன்னா நான் க்ளீன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீ தான், இல்லைப்பா நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் க்ளீன் பண்ணுவா, நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு, நீ உட்காந்துரு சரியா, வேறு ஏதாவது மூவி ஏதாவது கார்ட்டூன் சாங்லாம் கேட்டுட்டு ஆல்ரெடி போய் அவள் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷாலாம் இல்லை, ஏய் வாடா க்ளீன் பண்ண அப்படின்னு கூப்பிட, என்னை கூப்பிட சொல்லடியோம்மா, நீ மட்டும் தான் க்ளீன் பண்ண, அட்டிங் கொய்யால நான் ஏன் வந்துடும் ஒழுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தர நம்ம ஹோபியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஷாக்கும் ஹோபிக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, நம்ம ஷாக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, நம்ம வந்து ஹோபிக்கு ஜாலி தான். ஓகே நம்ம வந்துட்டு ஆள் இங்கே தான் இருக்க போகிறா, நல்லா சீட் அடிக்கலாம், நல்லா பேசலாம் அப்படின்னு ஒரு வயசெட்டில் அவர் மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஷாக்கா சரியா அப்படியே டென்ஷன் ஆகுது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவங்களும் வெளியே வராங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ ஹாப்பியாக உட்காந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட பேசுறது சிரிக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்க லைஃப்பில் என்னன்னா அப்படி ஒரு பாஸ்ட் இருந்ததே மறந்துடுச்சு. இந்த ஒரு இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம், கொஞ்சம் டைம் தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு, அப்படியே வந்துட்டு நம்ம யான் சைடு காமிச்சோம் அப்படின்னா, யான் எப்பவும் போல தான். ஸோ வந்துட்டு அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்களே, அந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்குது. அவங்களும் இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம டே நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஐயோ என்ன டே நின்றுட்டுருக்காரு, இப்படி உள்ள ஓடியெல்லாம் சொல்லிட்டு அவங்க வேகமாக உள்ளே போகிறாங்க. நம்ம வந்துட்டு டே பார்த்துட்டு யான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. எப்போவுமே முன்னாடிலாம் மிஸ் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ வந்துட்டு யான் சொல்லவும் வந்துட்டு நம்ம யானுக்கு ஒரு மாதிரி டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வராங்க. ஸோ வந்துட்டு காரில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுமே காரில் ஏறுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் தானே. ஸோ அவங்களுமே அப்படி காரில் வந்துட்டு ஏற
ஸோ வந்து நம்ம டே வந்துட்டு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக டிரைவ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அவருமே வந்துட்டு ஒரு பிளேஸில் போய் நிறுத்துறாரு. அது எப்படின்னா வந்துட்டு அந்த மலையோட எட்ஜ் பாயிண்ட் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளேஸில் போயிட்டு நிறுத்துறாரு. சுற்றி யாருமே இல்லை. ஸோ நம்ம டே வந்துட்டு காரை விட்டு இறங்கி ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி கார் மேலே சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், எதுவுமே பேசவும் இல்லை. ஓ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களுமே காரை விட்டு இறங்கிட்டு, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் அப்படி நின்றுட்டு இருக்கீங்க, மறுபடியும் உங்களுக்கு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஜேக்கு ஏதாவது உங்களை சொல்லிட்டாரா, இல்லை ஜேக்கு ஸ்பீட்டுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையா, மறுபடியும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷினாக கேட்டுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு அவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா கத்துவலாம், அந்த மாதிரி கத்துறாரு. நம்ம வந்துட்டு ஏன்லாம் எனக்கு என்ன பிரச்சனை, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ இப்படி இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கா, நீ கிறிஸ்மஸ்லேருந்து நீ ஆளே சரியில்லை, என்ன நினச்சிட்டு இருக்க, கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கிட்ட நார்மலாக தானே பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே பேச வேண்டியது தானே, உன்னை யாராவது எதாவது சொன்னாங்களா, அப்பா அம்மா சம்திங் யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா, ஜெக்கு ஏதாவது சொன்னானா, ஸ்வீட் ஏதாவது சொன்னானா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை அப்படிலாம் யாரும் இல்லை, அப்புறம் எதுக்காக நீ இப்படி இருக்க, நீ கிறிஸ்மஸ் வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசினேன், ஆஃப்டர் தான் எதுவும் நடந்திருக்கு, என்ன ஆச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஏன் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நார்மல் தான், எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்ததா அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஓ இதுக்கு முன்னாடி என்ன சும்மா இருந்தியா, அப்போது ஒர்க் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அது அது வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இப்போ உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறேன், நார்மலாக தான் பேசுகிறேன், நான் உங்ககிட்ட இன்னுமே வந்துட்டு டிஸ்டன்ஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரியா என்னை பார்த்து பேசு, நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டேனா, இல்லை சம்திங் என்ன ஏதாவது ப்ராப்ளம், ஆனால் உங்ககிட்ட ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டேனா, உன் ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணல, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்படி யானோட ஷோல்டர் பிடிச்சி கேட்கா, நம்ம யானுமே வந்துட்டு அப்படியே டேயில் அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அலறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சாரி ஒரு கோவத்தில் நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அதனால தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சாரி கேட்குறாரு. இல்லை என் மேலே தான் தப்பு, எனக்கு தெரியல, உங்களை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், பட் எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே எனக்கு உங்கள் நேம் ஞாபகம் வந்துடுச்சு, எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு, இந்த ஃபீலிங்ஸை நான் இப்போ ஸ்டாப் பண்ணலன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் முடியும்ல, நீங்கள் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஒரு பாண்டில் பேசிகிட்டு இருக்கீங்க, இது தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்ட் எல்லாமே போயிடும்னு எனக்கு பயம், அதனால தான் நான் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ தான் பிரச்சனையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. டக்குன்னு நம்ம ஏன் ஹக்கு பிரேக் பண்ணிட்டு, என்ன இவ்வளோ தானான்னு கேட்குறீங்க, நான் உங்கள் மேலே லவ் ஃபீல் வந்திருக்குன்னு சொல்கிறேன், லவ் ஃபீல் தானே வந்திருக்கு, இதில் என்ன போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, எனக்கு உங்கள் மேலே ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னென்னா அவ்வளோ தானேன்னு கேட்குறீங்க, எனக்கு இருக்க ஃபீல் தானே உனக்கு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக சொல்கிறாரு. நம்ம யானுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டோ இப்படி ஸ்டைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கா, இங்கே பாரியா எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே பிடிச்சிருந்துச்சு, பட் இருந்தாலும் சரி ஓகே இப்போ சொல்ல வேணாம் தப்பாயிடும், உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாள் வந்துட்டு சொல்லாமல் வச்சுருந்தேன். அண்டு ஜேகேஸ் பியூட்டியோட லவ் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, என்கிட்ட சொன்னல, ஸோ அவங்களோட லைஃப் அவங்களோட லவ் அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு, ஸோ ஒவ்வொரு விஷயமும் உங்ககிட்டேருந்து என்னை இன்னும் க்ளோஸாக ஆக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே இது ஏதோ ஒரு டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்னோட கேரக்டருக்கெலாம் ஒன்று மாதிரி ஆள் தான் செட் ஆகும், தெரில, பட் பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிருக்கு அப்போல்லாம் கேள்வி கேட்டுறாத, சத்தியமாக எனக்கு தெரியாது, பட் பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபீலிங்ஸ் எப்படி சொல்கிறதுலாம் தெரியாது, நார்மலாக சொல்லிடுறேன் ஐ லவ் யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம யாரெல்லாம் இல்லை இப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மாதிரி கன்ஃபியூஷனாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டே தான் என்ன போகலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, அது வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட லவ் யூ சொன்னீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, லவ் யூ சொன்னேன், உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நீ எனக்கு லவ் யூ டூ சொல்லாட்டியும் பரவாயில்ல, உனக்கே மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, சரிவா உனக்கு கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்ம யானுக்குலாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுமே அப்படியே காரில் வந்துட்டு வந்துட்டு
அவங்களுக்கு வந்துட்டு ஜேகே தான் கால் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நம்ம டேக் வந்துட்டு ஜேகே வந்து கால் பண்ணா. அது வந்து ப்ளூடூத்தில் வந்து காலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து கால் அட்டெண்ட் பண்ணவும் வந்துட்டு நம்ம ஜேகே தான் அண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கத்துறான். நம்ம வந்துட்டு டே தான் என்னடா அப்படின்னு மாதிரி சொல்லி, ஏன்னா இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லவ்வர்ஸை விட ரொம்ப மோசம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 1 ஹவருக்கு ஒரு தடவை கால் பண்ணிக்கிட்டே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி மோசமாக போயிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு அண்ணா அப்படின்ற மாதிரி கத்துறான். என்னடா உனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதாண்டா என்ன பிரச்சனை, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம வந்துட்டு டே வா அப்படி வந்துட்டு வாட்ச் பார்க்குறாரு. டைம் ஒன்றும் இல்லை, லேட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு யானை கூட்டிட்டு வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நேராக வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. நம்ம யானை இப்போ ஷாக்கில் இருக்காங்க. என்னம்மா லவ் யூ சொல்லிட்டா, நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம், எதுவுமே கேட்கல, வா போகலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப மைண்ட் செட்டில் இருக்காங்க. இவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஜிக்கு தான் அந்த சீன்ஸ் நடந்துகிட்டே இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம டே இல்லை. ஸோ வந்துட்டு டே உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அப்படி இப்படி நடந்துட்டு இருக்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டியா அப்படின்னு கேட்கா. கேள்றா டே, நீ ஏன் கேளு. இப்போ நான் வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இவ்வளோ நேரம் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான்டா, இப்போ நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் மீதை நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல. என்னம்மா என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் தெரியலடா, கேட்டேன் சொல்லவே மாட்டான்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. டீ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நடந்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு யானுக்கு இவங்க நம்ம ஜேகே பண்ணதை பார்த்துட்டு, ஜேகே உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி அவசரமாக கால் பண்ணீங்க, என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதாவது உடம்பு கிடமை சரியில்லையான்னு சொல்லிட்டு தொட்டெல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ நீ அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ பெரிய பிரச்சனைனா உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஏன் ஃப்ரெண்டா, அவன் என்ன பண்ணா, ஒரு நிமிஷம் உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு அப்படின்னு கேட்க. ஐயோ அதெல்லாம் இல்லை அண்ணி, அப்புறம் என்னடா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அது வந்து நீ என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம டே அண்ட் வந்துட்டு ஜேகேவும் வந்துட்டு காஃபி ஷாப்பில் போய் ஜிமினை மீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டே வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. ஆஃப்டர் வந்து நம்ம வந்துட்டு ஜேகே என்ன பண்ணியிருப்பாரு, சரி ஓகே நானும் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ் போயிருப்பாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஜேகே நேராக போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி கிட்டல ஸோ வந்து அப்படி ஆப்போசிட்டை வந்துட்டு உட்காந்து அப்படி கணத்தில் கழிச்சுட்டு அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அங்கே என்னன்னா நம்ம ரியா வந்துட்டு அப்படி ஜிமினை கண்ணு வச்சுக்கணும் வாங்காமல் பஸ் ஹைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே என்னென்னா பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட நம்ம உட்காந்துருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து ஒரு மாதிரி சோகமாக வயலின் வாசிட்டு இருந்திருப்பாரு. அங்கே இருக்க வந்துட்டு ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப காசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ஜேகே சார் ஸ்வீட்டி லவ் பண்ணுறாங்களோ, இவங்க 2 பேருக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு போது நிறுத்துறீங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவனும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதிங்க, ஜஸ்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி கத்தி விட்டு உட்காந்துருவாங்க. நம்ம ஜேகேக்கு மனசே உடஞ்சது, என்னதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு உட்காந்து இந்த வந்து எந்திரிச்சிட்டாரு. என்ன ஜேகே என்னாச்சு, அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா, சரி போய் ஒர்க் பாருங்க, நான் வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜேகேக்கு மனசே உடஞ்சிச்சு. அப்போ வீட்டுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சாரு தான், இப்போ வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னேன். அவருக்கு மனசே இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி கண்ணெலாம் கிளம்பி உட்கார. எவ்வளோதானா, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. மா என்னம்மா நீ இப்படி சொல்கிற, உன் மருமக அவன் என்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காம்மா, நீ இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அப்படி கொந்தளிச்சு நீ போயிட்டு என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கா, என் பையன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லிட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜேகே சொல்ல. டே லூஸ் மாதிரி பேசாத, நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கு நீ தானே போய் ப்ரப்போஸ் பண்ணணும், என்ன இதில் நடுவில் இருக்கிற அப்படின்னு மாதிரி கேட்கா. அதானே நான் எப்படி யான்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், அதே மாதிரி நீயே போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு மாதிரி சொல்ல. டக்குன்னு வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு புலம்பிட்டு இருந்தேன். நம்ம ஜேகேவோ சரியானு வந்துட்டு அம்மாவும் சரி ஷாக் ஆகிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு என்னடா சொல்கிறேன், ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கா. இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஐ லவ் யூ சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் கேஷ்ல சொல்லிட்டு போய் உட்காராரு. அவங்களுக்கு அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவன் போயிட்டு என்னம்மா நீ வந்துட்டு அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ என் வீட்டுக்கு மறுமலை வரப்போற, அப்புறம் ஸ்வீட்டி வரப்போறா, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இந்த வீட்டில் இருக்கணும். இந்த வீட்டில் வந்துட்டு டேயோட ரூம் அதுதான், இது ஜேக்கோட ரூம், 2 பேரும் பக்கத்தில் தான், உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தருவேன் சரியா, நீ எதுக்காக பயப்பட வந்து அவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஆண்டி 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 ஒரு நிமிஷம், நான் இன்னும் அவருக்கு ஓகேவே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னம்மா சொல்கிற அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க. நம்ம வந்து ஜேகே டி அண்ணா நீ லவ் யூ சொன்னா அவங்க பேக் உனக்கு லவ் யூ டூ சொல்லலையான்னு கேட்க. டே அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை அவளே சொல்லிட்டா, தட்ஸ் இட், இதுக்கு அவள் லவ் யூ டூ தான் சொல்லணும் அப்படின்னு நான் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் லவ் யூ சொல்லிட்டேன், அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, தட்ஸ் இட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து கூலாக உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஜேகேல சி இவங்களுக்கு பிரச்சனைக்கு நடுவில் நம்ம பிரச்சனை எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவருக்கு வந்து இருந்த டென்ஷன்லாம் அவர் எதாச்சும் ஸ்டெப்ஸையும் மேலே ரூமுக்கு வந்துட்டு போயிடாரு. நம்ம ஜேகே சரிம்மா எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய்ட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே போயிடாரு. நம்ம வந்துட்டு அப்படியே டேஜேக்கோட அம்மாவுக்கு தலையே சுற்றிட்டு டக்குன்னு உட்காராங்க. ஆண்டி அரி ஓகே என்னாச்சு ஆண்டி, இருங்க தண்ணி எடுத்துகிறேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லைம்மா
என் 2 பசங்களும் வினோதமா இருக்கானுங்க. ஒருத்தன் லவ் யூ சொல்லிட்டேன், லவ் யூ டூ கேட்கணும்னு அவசியமே இல்லன்னு சொல்லிட்டு போறான். ஒருத்தன் நான் லவ் பண்ற பொண்ணு என்ன ஃப்ரெண்டா தான் பார்க்குதுன்னு சொல்லிட்டு போறான். இவனுங்க 2 பேரையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. அட்லீஸ்ட் நீனாச்சும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கம்பெனியா இருக்குன்னு பார்த்தா, என்னம்மா நீயும் இன்னும் லவ் யூ டூ சொல்லாம வச்சிருக்க. எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஆன்ட்டி அது எனக்கும் அவர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் அது என்னால எப்படி சொல்றது? எனக்கு டைம் வேணும்ல ஆன்ட்டி அப்படின்னு கேட்க. கரெக்ட்டு தான். சரி ஓகே. நீ டைம் எடுத்துக்கோ சரியா? அப்படின்னு வேற சொல்றாங்க. சரி ஆன்ட்டி நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு யானா விட்டா போதும். என்ன குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு யானை விட்டா போதுன்ட்டு ஓடிறாங்க. இந்த சைடு டேயான் வந்துட்டு ஜெய்க்கோட அம்மா தான். அனதா கை வச்சுட்டு, ஐயோ இவனுங்களுக்கு வேற வயசாயிட்டே போகுது. இவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறானுங்க? நான் எப்போ பேர பசங்களாம் பார்க்குறது? இப்படியே புலம்பி புலம்பி என் காலம் போயிடுமா? ஒருத்தனா ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸே கதின்னு இருக்காரு. இவரை எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. 2 பேர் பெற்றிருக்கேன். இவனுங்களும் இப்படி தான் இருக்கானுங்க. இவனுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து டேக்காக போயிட்டு ரிலாக்ஸாக படுத்துங்களேன். ஏன்னா டேக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து யானோட மனசில் நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவளுக்கு தெரிஞ்சு அவர் மாதிரி இந்த சைடு வந்து ஜேகேலாம் இல்லை. இப்போ நான் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? அவள் என்னை கேவலமாக பார்ப்பாளோ? ஒருவேளை நான் ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கு. அப்படி நம்ம ஸ்வீட்டி செய்து காமிச்சோம் அப்படின்னா ஸ்வீட்டி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு, மேம் உங்களுக்கு தெரியலையா ஜேகே சார் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் அது உங்களுக்கு ஃபீலே ஆகாத மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. நம்ம ஸ்வீட்டி, ஏங்க போய் ஒர்க்கை பாருங்கள், நீ என்னோட சீனியர் சொல்லிட்டு நான் பாலில் கடிச்சிட்ருக்கேன், உங்கள் லிமிட்குள்ளே இருங்க ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்வீட்டி சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவும் அவங்க சைடு வந்துட்டு ஒர்க்கை பாதியிலே விட்டுட்டு அவங்க எந்திரிச்சு வந்துட்டு நேராக வந்துட்டு ஒரு கஃபேக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அந்த கஃபேக்கு வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு, அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க கஃபே, ஸோ அவங்களுமே வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு கஃபேக்கு வந்துட்டு வராங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்க வேற ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி ஒரு பெஞ்சில், இங்கே அது நம்ம பொண்ணு தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க அப்படியே அவருமே திரும்பி பார்க்குறாரு. ஆமாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அந்த டேபிளில் வந்துட்டு உட்காராங்க. நம்ம அம்மா அப்பா உட்காந்தது கூட தெரியாமல் நம்ம வந்து ஸ்வீட்டி வந்துட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு எதுக்காக இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்பா அம்மா ஆப்போசிட்டில் உட்காந்தாங்க. ஹே என்னாச்சு ஸ்வீட்டி, ஏன் இப்படி இருக்க? நீ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த கஃபேக்கு எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க. அம்மா அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க. நாங்கள் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சரி சொல்லு என்ன அவ்வளோ தூரத்தை விட்டுட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த கஃபேக்கு எதுக்கு வந்தேன்? இது எனக்கு ஸ்கூல் டைமில் வந்து ஃபேவரட் கஃபே. இங்கே அதிகமாக வந்தால் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் ஆகும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. உனக்கு அப்படி என்ன ஸ்ட்ரெஸ், என்ன உனக்கு கம்ஃபர்ட் வேணும்னு சொல்லி இங்கே வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க. அது ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் என்னையும் ஜேகேயும் வச்சு ஒரு மாதிரி காசு பேசிகிட்டே இருக்காங்க. இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஜேகேக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. அவர் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. என்னப்பா உங்ககிட்ட தானே சொன்னேன், அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க. அப்போது ஜேகே உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஜேகே என்ன சொல்வார், எதுவும் சொல்ல. இவங்க இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகி அங்கே வந்து போயிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவரை போய் எப்படி சமாதானப்படுத்துறது கூட தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஓ ஓகே, நீ ஜேகே கிட்ட பேசிப்பாரு அடி சொல்ல. என்ன பேசுகிறது, இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க, நம்மளுக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க மாதிரி கேஷுவலாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரோமே புரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பேசி பார்த்துட்டு அவங்களால முடியல, இவளுக்கு புரியவே புரியாது, அவனா வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் தான் எனக்கு புரியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஓகேம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்வீட்டை கூப்பிட்டு அவங்களுமே அங்கேருந்து வீட்டுக்கு போயிடறாங்க. அப்படியே நம்ம ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷாவா வந்துட்டு உட்காந்து பார்த்தவங்க அவங்களால சுத்தமாக முடியல. இந்த சைடு நம்ம வந்துட்டு ஸ்ரீயை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கவனிக்கிறதுன்னு நம்ம ஹோபி உட்காந்து சைட் அடிக்கிறதுன்னு ஓரளவு பார்த்தாங்க, அவங்களால முடியல. சரி ஓகே நாளைக்கு நியூ இயர் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு க்ரஷ்ஷுக்கு போயிட்டு ஒரு விஷயம் நாச்சும் போட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வந்து நம்ம ஹோபியோட வந்துட்டு வண்டி இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. இவங்க கண்டுக்கல, இவன் எங்கே போனால் என்ன அங்கே தானே போவான்னு சொல்லிட்டு நம்ம ஹோபிக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதனால் அவர் கண்டுக்கல. சரி ஓகே தண்ணி அடிக்காமல் தானே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் உட்காந்துருக்காரு. அப்படியே நம்ம ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷாவா அப்படியே வந்துட்டு வேகமாக போகிறாங்க. எப்படி சொல்கிறது, அந்த வீடு சுற்றி வந்துட்டு பாடி காஸ்ட்டாக ஒரு ஆக்டரோட வீட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுமே பார்க்குறவங்க ஐயோ மறுபடியும் நான் வந்துட்டு பைப்பெல்லாம் ஏறி குதிச்சு தான் போகணுமா ச்சே கட்டவலே அப்படி சொல்லிட்டு அவங்களுமே அதே மாதிரி தான் அப்படியே அந்த சேவரெலாம் ஏறி குதிச்சு அப்படி பைப்பெல்லாம் லைனை பிடிச்சி அப்படியே வந்துட்டு நம்ம ஜின்னோட ரூம்குள்ளே குதிக்க. நம்ம ஜின் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த டோர் இருக்கு இல்லையா அந்த ரூமோட டோரு கிட்ட அந்த டோரை க்ளோஸ் பண்ணி அந்த டோரு கிட்ட வந்துட்டு உட்காந்து அவர் ஃபுல்லாக அப்படியே
தலை வலியில் அப்படியே உட்காந்துருக்காரு. காது 2யும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஷா வந்துட்டு உள்ள குதிச்சவங்க ஷா உள்ள வந்திருக்காங்கன்னு கூட தெரியாம அந்த காதை ஃபுல்லாக வந்துட்டு செம்மையாக க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. என்னன்னு பார்த்தா நாளைக்கு வந்துட்டு நியூ இயர்ன்றனால இன்னைக்கு ஃபுல் சவுண்ட் இல்லை, ஃபுல்லாக சவுண்ட் வச்சுட்டு செம்மையாக வந்துட்டு கீழே வந்துட்டு அவங்க அங்கிள் ஆன்ட்டி வந்துட்டு ரொம்ப பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஜின்னால சுத்தமாக ஹேண்டில் பண்ணிக்கவே முடியல. ஜின்மே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க, எனக்கு நான் மார்னிங் வேறு ஷூட் வேறு இருக்குது, நான் அங்கே போகணும், ஸோ ப்ளீஸ் சவுண்டை கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஜின் போயிட்டு ஷுகா வீட்டில் ஸ்டே பண்ணாலும் பிரச்சனை, ஆரம் வீட்டில் ஸ்டே பண்ணாலும் பிரச்சனை. ஏன்னா ஷுகா வீட்டில் போய் ஸ்டே பண்ணால் கண்டிப்பாக ஷுகா வந்து ஆரம் கிட்ட சொல்லிடுவோம், அந்த மாதிரி ஜின் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொன்னால் எதுக்கு அவங்க இருக்கான், அப்போ அவங்க வந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொன்ன மாதிரி போலீஸில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க சம்திங் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் நம்ம அங்கிள் ஆன்ட்டி அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு யாருக்குமே பறிக்க தெரியல. ஸோ வந்துட்டு மெம்பர்ஸ் கால் பண்ணாலும் இல்லைடா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அதனால தான் என்னால் அட்டன் பண்ண முடியல சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் போட்டு சமாளிச்சுட்டு அவர் இப்படி பல்ல கடிச்சு உட்காந்துருக்காரு. நம்ம ஷா உள்ள என்ட்ரானோடனே நம்ம ஜின் இப்படி பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம ஷாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ஜின்னும் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட காதில் வந்துட்டு அவங்க இன்னும் வந்துட்டு அப்படியே கை வச்சு பார்க்க நம்ம ஜின் அப்படியே யாராவது டச் பண்ண நமக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ அவங்களை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஜின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஐயோ கத்தாதீங்க, ஆல்ரெடி இருக்கிற சத்தம் பத்தாதுன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மொபைல் எடுக்கிறாங்க, பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒயர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெட்ஃபோன் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு வந்துட்டு மொபைலை கனெக்ட் பண்ணி அப்படி வந்துட்டு அந்த ஹெட்ஃபோனில் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸிங்கான மெலடி சாங்ஸை வந்து போட்டு விட்டு இந்தாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காதில் வந்துட்டு 2 சைடும் வந்து போட்டு விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அதாவது அந்த கீழே இருக்க அதை பார்த்தா செம்ம வந்து க்ரௌடு, ஒரு நிறைய பேர் இருக்காங்க, பாட்டெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம ஜின்னை பார்க்குறாங்க. ஸோ ஜின் வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தவர் ஒரு மாதிரி அந்த சாங்லாம் ஒரு மாதிரி மெலடியாக நார்மலாக காமாக ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கனால ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஒரு ஷா வந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்க்குறாங்க. சரி ஓகே இவர் பாட்டு கேட்டால் கேட்டுகிட்டே இருப்பார் போல இருக்குன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ஜின்னை போட்டு டச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜின் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஹெட்ஃபோனை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு கேட்குறாரு. ஒரு சாங்கில் பாட்டு ஓடிட்டு இருக்கு, ஒரு சாங்கில் அப்படி காதை மட்டும் ஒரு காதில் வந்துட்டு சாங் ஓடிட்டு இருக்கு, ஒரு அப்படியே இன்னொரு ஹெட்ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை கீழே பாட்டி ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு, நீங்கள் வேணா என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம அப்படி ஜின்லாம் ஒரே மாதிரி தான் கொல்படாதீங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என் ரூமில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் வேறு, எங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது, அங்கே வந்துட்டு என் அப்பா அம்மா அப்புறம் எங்கள் அண்ணங்காரன் அந்த நாயும் அங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் அவன் லவ் பண்ணுற பொண்ணும் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, நான் கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களை டச் கூட பண்ண மாட்டேன், நீங்கள் அப்படி சேஃபாக இருக்கலாம் அந்த வீட்டில், நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான ஷூட் இருக்குது அதனால தான் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வேணா அங்கே வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. கீழே அவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போனா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக கேட்குறாங்க. கீழே கூட்டமாக இருக்குது எப்படி போகிறதுன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பைப் வழியாக தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சின்ன நோவே நான் வரமாட்டேன், அட நீங்கள் என்ன நீங்கள் ஹாஸ்டலில் தான் படிச்சிங்கன்னு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வேறு படித்தேன், ஹாஸ்டலில் அப்படியே வந்துட்டு சேவரை ஜம்ப் பண்ணியில் போனது இல்லையா, சே என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே வந்து நம்ம ஷாலால் ஒரு மாதிரி கேவலமாக கூட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜில்லாம் வந்துட்டு ஏய் நிறுத்து, எனக்கு இருக்கதே 4 நாளோ 5 நாள் தான் வந்துட்டு நான் காலேஜுக்கே போவேன், ஸ்கூலுக்கும் போவேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி காலேஜ் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு அப்படியே வந்து குதிச்சுட்டு போக முடியும், அதிலே வார்டன் நாங்கள் இருக்கிறதே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக ரூம்குள்ளேயே பாட்டு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஜின்னு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அது சரி இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எப்படி குதிச்சுட்டு லேட் நைட்டு மிட் நைட்டு ஷோலாம் பார்க்குறது, அது சரி எல்லோரும் நம்மள மாதிரியே இருக்க முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜின் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை வாங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷா என்ன பண்ணுறோம் அப்படியே ஜின்னை வந்துட்டு அப்படியே அந்த பைக் பிளேன் ஃபுல்லாக அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஜின்னை வந்துட்டு இறக்கி அவங்க இப்படி போகிறாங்க. ஸோ வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு இப்போ எதில் போகிறது கேட்க, பைக்கில் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பைக்கில் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸாக சாங் கேட்டுட்டு வாங்க, நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்து நம்ம ஜின்னுக்கும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்துட்டு பைக் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஷா பைக் ஓட்டிகிட்டு இருக்கா, பின்னாடி வந்து ஜின் வந்து அந்த சாங்ஸ்லாம் கேட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கா, ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. நம்ம வந்துட்டு ஷாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக அப்படியே வந்துட்டு இருக்காங்க. என் ஃபோன் வேறு வேறு கையில் இருக்குது, அப்படியே ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே கீழே அப்படியே வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் போட்டிருப்பேன், டேக்லாம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே வந்து மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபோன் வேறு கையில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுமே அப்படியே நேராக வீட்டுக்கு போக அப்படியே வந்துட்டு அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணாலும் நம்ம வந்துட்டு ஜின் என்ன அப்படின்னு மாதிரி பார்க்குறாரு. வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், ஓ இதான் வீடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இறங்குறாங்க. உங்கள் வீடு அளவுக்குலாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உள்ள கூப்பிட அங்கே வந்து ஆல்ரெடி ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீ அண்ட் வந்துட்டு நம்ம
ஹோபி ப்ளஸ் வந்து அப்பா அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டவங்க, என்னடி உன் பொண்ணு ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்பா கேட்க, அட நீங்கள் வேற அதுக்கெல்லாம் அந்த டிக்கெட்லாம் ஒர்த் இல்லை, வாங்க யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோபி பார்த்து ஜின்னை பார்த்தோன்னே வந்துட்டு இவன் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தா இவ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷாவை பார்த்துட்டு எதுக்கு இவனுக்கு கூப்பிட்டு வந்தேன், டே பாவம்டா அங்கே என்னாலே இருக்க முடியல, எப்படா இந்த மனுஷன் இருப்பாரு பாவம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல, பாவமா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எனக்கு அப்படி தோணலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து நம்ம ஜின்னு கேட்க நம்ம வந்துட்டு ஹோபி கேட்க, ஜின்னு அப்படியே ஹோபி ஒரு மாதிரி இப்படி கோமா லுக் விடலாம் அந்த மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீ தான் உள்ளே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ அவங்க வீட்டில் அவங்க வீடு மாதிரி தானே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதான் ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. உள்ளே வாங்க ஜின் அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்து ஜின்னோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டு வராங்க. பாரா இவங்க 2 பேருக்கு சிங்க் ஆயிடுச்சு. சச்ச நமக்கு அப்போ ஃப்ரீ தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஷாயின போகிறாங்க. அப்படியே ஹோபியோட கழுத்தில் கையை போட்டு உள்ள போகிறாங்க. ஸோ வந்துட்டு வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவன் வந்துட்டு அம்மாவும் கூப்பிட உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அம்மா நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்க, அது சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூஞ்சியை பார்த்தாலே தெரியல தெரியுது நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு, வா நான் உனக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ அண்ட் வந்துட்டு நம்ம அம்மா 2 பேரும் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷாதா பார்த்துட்டு, வா எவ்வளோ லவ்லி ஃபேமிலியில் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்க, ஏய் நீ வேற ஆல்ரெடி ஸ்ரீ வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நம்மளை மதிக்க கூட இல்லை, இப்போ இவனை வேற வந்திருக்கான், இவன் வந்துட்டா சுத்தமாக நம்மளை மதிக்கவே மாட்டாங்களேடி, ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேற உன்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்கிறேன், இப்போ இவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, அதே அங்கே வச்சு உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி ஏற்றி விட, நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்ரீகுலம் எதுக்குள்ள அப்படி சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, பாப்பா 10 நிமிஷத்தில் அம்மா உன்னை கேவலமாக அசிங்கப்படுத்த போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஷாவை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா ஜின்னா நல்லா ஜாலியாக ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கா. ஆண்டி உங்கள் கையில் எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, ஃபுட்டு சூப்பராக சமைச்சிருக்கேன், உங்கள் கைப்பக்கம் வேறு லெவலோட சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஓ அப்படியாப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஃபுட்டை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹோபி அண்ட் வந்துட்டு ஷாவோட அப்பாவா அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவருமே வந்துட்டு எனக்கு சாப்பாடு அப்படின்னாங்க. ஏங்க இப்போ தானே சாப்பிட்டீங்க, ஏய் பாவண்டி தனியாக உட்காந்து சாப்பிட வேணாம், நான் கம்பெனி கொடுக்க வேணாம் அதுக்கு தான் அப்படி சொல்லும்போது, சரி இருங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாக ஃபுட்டு மட்டும் வச்சுட்டு கம்பெனி கொடுத்துட்ருக்காரு அப்பா. ஸோ வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஜின் வந்து சாப்பிட்டுட்டு, ஆனால் அங்கிள் நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா, இவ்வளோ அழகாக சமைக்கிற வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க, செம்ம தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆயிடுச்சு, நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்ரீயும் ஆமாம் அம்மா தெரியுமா ஜின் இன்னைக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, இது கொஞ்சம் ஆறிடுச்சு, நீங்கள் மட்டும் வந்துட்டு சூடாக சாப்பிட்ருந்தீங்க வேறு லெவலில் வந்துருக்கும் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே காசு இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.